நமது கடமையே என்று பேசுவதற்காக புதுக்கோட்டை மவுண்ட் ஜியான் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர் மா சக்திதரர் அவர்களை அழைக்கிறோம். நடுவர் அவர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையா நாட்டின் கடமையா? கைப்புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி? இதுல என்ன சந்தேகம்? நமது கடமை தான் நடுவர் அவர்களே. ஔவையார் ஒரு மன்னனை வாழ்த்தும் போது வரப்புயர அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கும் போது குடி உயர கோன் உயர்வான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னங்க பொருள்? அதாவது தனி மனிதன் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சான்னா அந்த நாடே முன்னேறும் அப்படிங்கிறாங்க. ஐயா, கொரோனா வந்தப்ப நாட்டோட கடமை என்ன? நாடே கைதட்ட சொன்னுச்சு, கைதட்டினோம். மணி அடிக்க சொன்னுச்சு, மணி அடிச்சோம். நோய் போச்சா? இல்ல. மருந்து சாப்பிட்றது நம்மோட கடமை அப்படின்னு சாப்பிட்டதுனால தானங்க சரியாச்சு. நடுவர் அவர்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரை இருந்த காவேரி கூவெல்லாம் குடி தண்ணியா இருந்துச்சு. இன்னைக்கு அதுல போய் ஒரு வாய் தண்ணி அள்ளி குடிச்சிட முடியுமா? ஏன்? அதெல்லாம் நம்மோட கடமை அப்படின்னு உணர்ந்திருந்தா, அதை அசுத்தப்படுத்தாம இருந்தா ஒரே நாள்ல தூய்மை பண்ணிடலாம். இல்ல அதெல்லாம் நாட்டோட கடமை தான்னா நாடு போய் காவேரி தலையில போய் உக்காந்துக்கிட்டு அது தலையில டன் கணக்கா குளோரின் அள்ளி கொட்டினாதாங்க உண்டு. நடுவர் அவர்களே, மனுஷன் என்னைக்கு தனி மனித ஒழுக்கத்தையும் கடமையையும் மறந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சீர்குலைத்தானோ அன்றே இந்த சுற்றுச்சூழல் அழிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் 2 விஷயத்துல உறுதியா நம்பினாங்க. ஒண்ணு, பண்டிகைய பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனா தான் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு நம்புறான். இன்னொன்னு, 1000 வாளா கொளுத்துனா தான் பட்டாசு வெடிக்கணும். 1000 முக்கோடி தேவர்களும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறான். அப்படி வெடிச்ச பட்டாசு அப்புறப்படுத்த கீழே இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு நம்புறான். நடுவர்களே, 7000 கோடிக்கு இவங்களே பட்டாசு வெடிச்சுட்டு 350க்கும் மேல காற்று மாசை ஏற்படுத்திட்டு அதனால மூச்சு திணறல் வந்து போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவன்ட்ட பிராணவாயு இருக்கான்னு கேட்கிறான். அந்த உருளைய ஒருத்தன் உருட்டிட்டு வர கொஞ்சம் லேட்டானா, ஏ நாடே, பிராணவாயு கொடுக்கறது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற அளவுக்கு குதிக்கிறான். நடுவர்களே, கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுறாருங்க, யானை உங்களிடம் தானமாக கேட்பது காசுகளை அல்ல காடுகளை அப்படிங்கிறாரு. கவிஞர் புகழேந்தி எழுதுகிறார், பழம் விழுங்கிய பறவை பறக்கிறது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு அப்படின்னு. எந்த நாடுங்க பறவைக்கு கட்டளை போட்டுச்சு மரத்தை நட சொல்லி? நடுவர் அவர்களே, மனுஷன் குரங்கா இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு குரங்கு கிட்ட போய் ஒரு அருவாளை கொடுத்து பாருங்க, அது எந்த மரத்தையும் வெட்டுறதில்லை. அது என்னைக்கு மனுஷ குரங்கானுச்சோ, நான் எதிரணிய சொல்லல, அன்னையிலிருந்து தான் பிரச்சனையே. அதுகிட்ட ஒரு அருவாளை கொடுத்தா அது நிழற் தரக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி விட்டு அந்த இடத்துல நீ ஏன் எனக்கு நிழற் கூட கட்டி தரல, ஏய் மிஸ்டர், இது உன்னுடைய கடமை இல்லையா, ஏ நாடே அப்படின்னு சொல்லி கேட்குது. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லைங்கய்யா, பழனி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஓவியம் இருந்துச்சு. ஒரு பக்கம் காட்டுவாசி சிறுநீர் கழிக்கிறான், இன்னொரு பக்கம் நாட்டுவாசி சிறுநீர் கழிக்கிறான். அது கீழே எழுதியிருக்கு பாருங்க, காட்டுவாசி அன்று அறியாமையால் செய்த தவறை நாட்டுவாசி நீ இன்றும் செய்யலாமா அப்படின்னு. எல்லாமே நம்மோட கடமை அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டதால தான் கென்யாவை சேர்ந்த வாங்கரி மாத்தாய் என்கிற பெண்மணி தனிநபரா 5 கோடி மரங்களை நட்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். நீங்கள் யாருக்கேனும் குளிபறிப்பதாக இருந்தால் அது விதைகளுக்காக இருக்கட்டும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், 1000கணக்கான மரங்களை வெட்டிவிட்டு உங்களுக்கு சாலை வசதி செய்து தரும் நாடு சாலையின் நடுவே சின்ன செடிகளை தான் நட்டு தரும். ஆனா வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் நிகராக 10 மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பது என்பது நம்மால் மட்டுமே முடியும். கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய வரிகளை நினைவு கூறி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையே என்று கூறி எங்களுக்கு சாதகமான நல்ல முடிவை வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பள்ளி மாணவராக இருந்துக்கிட்டு எப்படி தன் சுத்தம் பேணணும், நம்ம இருக்க இடத்தையும் சுத்தமாக எப்படி வச்சுக்கணும், இதுதான் இந்த மாணவனுடைய ஒற்றை வரி செய்தி. ஆச்சரியம். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு பார்த்தியானா, நம்ம நாட்டில் முன்னாடி நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்தையே கூட்டி சுத்தமாக வச்சுக்குவோம். ஆனால் இன்னைக்கு அங்கடக்குள்ளே இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறான்னு சொல்லிவிட்டா, பள்ளிக்கூடத்தில் குப்பையை எடுத்து போடாத மாணவன் எப்படி வீட்டில் போய் ஒரு குப்பையை எடுத்து பொறுக்கி போடுவான்? இல்லை இல்லை, சுற்றுச்சூழல் என்பது நாட்டின் கடமையே என்று பேசுவதற்காக புதுக்கோட்டை கலைஞர்
கருணாநிதி மகளிர் கல்லூரி மாணவி சா சந்தியா அவர்களை அழைக்கிறோம். தாயே, தமிழ் தாயே,